ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான டிப் பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு பொருள்னால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிய வரும். நார்மலாக நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு இதை ஜஸ்ட்டு டெய்லியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க. அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற நிறைய பேரோட பெரிய பிரச்சனை குண்டாக இருக்கிறது. குழந்தைங்க முதற்கொண்டு நிறைய பேர் குண்டாக தான் இருக்கிறாங்க. இதை ஜஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அது போக குடித்ததுமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கூட குடிக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய தோலை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் இஞ்சியும் நம்ம இதே மாதிரியே துருவி விட்டு எடுத்துடலாம். இது நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குண்டாக இருக்கவங்க தொப்பை காணாமல் போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க அந்த எலுமிச்சப்பழத்தோல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழத்தோலில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. குறிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளில கொண்டு வரதில் முதன்மையாக இருக்குது. 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சப்பழத்தோல் போதும். கூடவே 1 டீஸ்பூன் போல் கிரேட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்பு சுவைக்கு இப்போ சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்ல. இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது எலுமிச்சப்பழம், இஞ்சி, புதினாவுடைய தன்மையெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கும். எலுமிச்சம்பழத்தோல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கி நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இஞ்சி நம்முடைய செரிமான சக்தியை தூண்டும். புதினா நம்ம வயிறு மற்றும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் வெளியில் கொண்டு வரும். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நல்ல சுத்தமான தேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு அதுக்கான பலன் சரியாக கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நல்ல சுத்தமான தேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். சீரியஸாக சொல்கிறேன், டீ காஃபிக்கு பதில் இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு மிராக்கிளாக இருக்கும். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. குண்டாக இருக்கிறவங்க, தொப்பை அதிகமாக இருக்கிறவங்களாம் இதை டீ காஃபிக்கு பதில் ரெகுலராக குடிக்கலாம். அதே மாதிரியே ஒர்க் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை பாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா உடனே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒல்லியாக இருக்கேன், இப்போ நான் குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. குண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு சேர்ந்து போயிருக்கும். ஸோ இது கெட்ட கொழுப்பை மட்டும்தான் வெளியில் கரைச்சி கொண்டு வரும். ஸோ இது எல்லாருமே குடிக்கலாம். ஈவன் குழந்தைங்க கூட குடிக்கலாம். காலை அல்லது மாலை நேரத்தில் டீ காஃபிக்கு பதிலாகவும் குடிக்கலாம். அல்லது நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா இதை இடையில 1 டைம் 2 டைம் கூட குடிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெடுதலும் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.